Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டின ஒவ்வொரு தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 31வது நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு தேவனே நீர் பாராட்டின இந்த கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த மேலானவைகளை சுதந்தரிக்க தேவனை இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் தயவுக்காக நன்றி. இந்த 30 நாட்களும் நீங்கள் கிருபையாக நடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு ஈவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதிகாலை வேளையிலும் இந்த காலை வேளையிலும் நாங்கள் நன்றி செலுத்த உடைய சமூகத்தில் தரித்திருக்க தேவனே நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உங்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தி வந்த எபனேசரே உமக்கு நன்றி, 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 நன்றி. இனியும் நடத்த வல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தினவைகளை கண்கள் கண்டதில்லை, இருதயத்தில் தோன்றவுமில்லை, காதுகள் கேட்டதில்லை. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர், உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவைகளை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி பலனடைய உம்முடைய ஆவியானவருடைய துணை வெளிப்படுத்துதல் இந்த நாட்கள்ல அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே சாட்சியாக நிற்கிற, வஞ்சிக்கப்பட்டு போகாமல் இருக்க தேவனே அந்த கிருபையின் வல்லமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி இயேசுவே. உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யாருமில்லை, உமக்கொப்பானவர் எவருமில்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை, உமக்கொப்பானவர் யார், யார், யார். ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உமக்கொப்பான தேவன் இல்லை, உமக்கொப்பானவர் ஒருவர் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை. இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே, இனியும் நடத்துகிறவரே, எல்லா துதியும் கனம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் அசைவாடும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, நாமே, 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 நாமே. கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த பாடலையும் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யாருமில்லை, உமக்கொப்பானவர் எவருமில்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை,
உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யாருமில்லை, உமக்கொப்பானவர் எவருமில்லை. உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? மரித்த லாசருவை எழுப்பியே ஜீவன் கொடுத்தீரே, பாவத்தில் மரித்த என்னை விடுவித்து மீட்டு கொண்டீரே. மரித்த லாசருவை எழுப்பியே ஜீவன் கொடுத்தீரே, பாவத்தில் மரித்த என்னை விடுவித்து மீட்டு கொண்டீரே. உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யாருமில்லை, உமக்கொப்பானவர் எவருமில்லை. உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? சோதிக்க வந்தவனை வார்த்தையால் விரட்டி அடித்தீரே, சோதனை வேலைகளில் சாதனை செய்து வந்தவரே. சோதிக்க வந்தவனை வார்த்தையால் விரட்டி அடித்தீரே, சோதனை வேலைகளில் சாதனை செய்து வாழ்ந்தீரே. உமக்கொப்பானவர் யாருமில்லை, உமக்கொப்பானவர் எவருமில்லை. உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? 18 வருஷமுள்ள கூனியை நிமிரச் செய்தீரே, பார்க்க முடியாத குருடனை பார்க்க செய்தீரே. 18 வருஷமுள்ள கூனியை நிமிர பார்க்க முடியாத குருடனை பார்க்க செய்தீரே. உமக்கொப்பானவர் யாருமில்லை,
உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? மரித்த லாசருவை எழுப்பியே ஜீவன் கொடுத்தீரே, பாவத்தில் மரித்த என்னை விடுவித்து மீட்டு கொண்டீரே. மரித்த லாசருவை எழுப்பியே ஜீவன் கொடுத்தீரே, பாவத்தில் மரித்த என்னை விடுவித்து மீட்டு கொண்டீரே. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை. உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை. உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இந்த 3வது மாதத்திலையும் ஆண்டவரை நீங்க 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 செய்த நன்மைகளை நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஒப்பான தேவன் யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்ததை போல இன்னைக்கு எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே ஆண்டவரே. அக்னி ஆண்டவரே, சோதனை ஆண்டவரே, மனிதர்கள் ராஜாக்கள் இப்படி பல சோதனைகளை தாண்டி வருவதற்கு உதவி செய்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே ஆண்டவரை, உம்மை போல நேசிக்க, உம்மை போல அரவணைக்க, நடத்தி வருவதற்கு யாரும் இல்லையப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே.
அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போலன் காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காம் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இந்நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையா, உம் அன்பிற்கு இணை இல்லையா. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையா, உம் அன்பிற்கு இணை இல்லையா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தி. என்னையாய் இவ்வளவாய் நீர் நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். என்னையாய் இவ்வளவாய் நீர் நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையா, உம் அன்புக்கு இணை இல்லையா. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையா, உம் அன்புக்கு இணை இல்லையா. நன்றி இயேசுவே, ஓ நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில்
நடத்தி வந்தவரே நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காம் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காம் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இந்நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையா, உம் அன்புக்கு இணை இல்லையா. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையா, உம் அன்புக்கு இணை இல்லையா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருவே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருவே. ஆவியில் ஜெபித்திட என்னேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட என்னேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே, தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே, திறப்பிலே நின்றிட பலனாய் வாரும். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர், அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர். ஓ அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. பாரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே, பாரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே.
பரிசுத்தமாகிட தினமென் மேல் வாருமே. பரிசுத்தமாகிட தினமென் மேல் வாரும். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாரும். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே. சுடராய் பிரகாசிக்க என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா ஆருயிர். சொல்லுங்க, பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிட தினமென் மேல் வாருமே. பரிசுத்தமாகிட தினமென் மேல் வாருமே. அபிஷேகநாதா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா. காலை வேளையில ஒரு அனல் எங்கள் மீது. அபிஷேகநாதா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. திறப்பிலே நின்றிட பலனாய் வாருமே. திறப்பிலே நின்றிட பலனாய் வாரும். அபிஷேகநாதா ஆருயிர் அன்பரே. எஸ் ஃபாதர். அபிஷேகநாதா உம்முடைய ஆவிய பொழிந்தருளுவீராக. நீரும் கிறிஸ்துவானவரும் ஒன்றாய் இருப்பதை போல நாங்களும் ஒன்றாய் இருக்க உம்மை வெளிப்படுத்த ஒரு இரக்கம் செய்வீராக. அபிஷேகநாத் அனல் மூட்டும் தேவா. சொல்லுங்க, அபிஷேகநாதா அபிஷேகநாதா ஓ ஆருயிர் அன்பரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நாம் அப்படியே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உங்க அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே.
நன்றி 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 அப்பா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, இரக்கங்களுக்காக நன்றி இயேசுவே. அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கிறவன், அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமர உங்க ஆலயத்தில் வளர்கின்றவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒளிவமர ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவர், அன்பையே நம்புபவர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒளிவமர் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே. நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்ற உங்க அன்பையே அன்பையே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவமர ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே அன்பையே நம்புபவர். நானும் அபிஷேக ஒளிவமர ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கின்றவர், உங்க அன்பையே அன்பையே நம்புவர். நானும் அபிஷேக ஒளிவமர ஆலயத்தில் வாழ்கின்றவர், சமூகத்தில் வாழ்கின்ற உங்க அன்பையே நம்புபவன்,
சொல்லுங்க, உங்க வசனம்தான், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உங்க வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். உங்க அன்பையே நம்புவவன். நானும் அபிஷேக ஒளிவமரம். உங்க ஆலயத்தில் நடப்பட்டவன், ஆலயத்தில் நடப்பட்டவன். உங்க சமூகத்தில் வாழ்கிறவன், சமூகத்தில் வாழ்கிறவன். உங்க அன்பையே சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐ. சேர்ந்து பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நன்றி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே உங்களால முடிஞ்சா முழங்கால் படியிட்டு இயேசுவை உயர்த்துவோமா? எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் சுபங்கின என்பார் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வை நன்மையால் உள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே,
எபினேசரே என் நினைவாயிருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே இந்நாள் வரை. Yes, Father. Oh, எபினேசரே என் நினைவாய். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல் சுமந்தீரே நன்றி. நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுடைய நாமத்தை நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுடைய நாமத்தை இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்துவோமா. இதுவரைக்கும் நடத்தி வந்த தயவு, இதுவரைக்கும் கைவிடாத தயவு, ஆதரித்த அந்த தெய்வீக கரத்திற்காக நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி அப்பா நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா உங்க கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. உங்க தயவுக்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே உங்க மீட்புக்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. எல்லா துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரிதரகபலதரிகன மனிதரகலபா ஓரி சந்தரிகன மனிதரகலபரிகலபா ஓரி கபலதரிகலபரி சந்தரிகலபரிகன மனிதரகலபரிகலபா. ஓ நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில் நிரம்பி பேசு. ஸ்தோத்திரம். நல்ல விட்டு கொடுத்து பேசுங்க. ஓ நன்றி 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 நன்றி.
உம்முடைய கிருபைகளுக்காக, தயவிற்காக. ஓ ரிகபலத ரிகலப ரிஷகபலத ரிகலபா. அவர் நம் மீது பாராட்டின கிருபைக்காக, அவர் நம் மீது பாராட்டின இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்மளை எல்லாம் உயிரோட வச்சிருக்கிறார். நம்முடைய தீமைகளை பார்த்து, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்து நீதி நியாயம் செய்கிறவராக அவர் இன்னும் ஸ்தோத்திரம் இருந்திருந்தா, ஹல்லேலூயா, அந்த கிருபையை பாராட்டாம இருந்திருந்தா இங்க யாரும் உயிரோட இருந்திருக்க முடியாது, உயிரோட இருந்திருக்க முடியாது. சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நம்முடைய உண்மை இல்லை, நம்முடைய நீதி இல்லை, அவர் நமக்காக சிலுவையில செய்த அந்த நீதி இன்னைக்கும் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய தயவை பாராட்டுவதற்கு, அவருடைய அந்த கோபத்தை தனிய பண்ணுவதற்கு அவருடைய திட்டம் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் எடுத்து போடாதபடிக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த தயவுக்காக Thank you Jesus. ஒரு நாளும் ஸ்தோத்திரம், என்னால முடியும், எனக்கு இந்த திறமை இருக்குது, ஸ்தோத்திரம், என்கிட்ட பேச்சு திறமை இருக்குது, என்கிட்ட எல்லாம் வேணாலும் இருக்குதுன்னு சொல்லி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபாசன தண்டைக்கு வர பண்ணினவரே, உங்க இரக்கத்திற்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி. என்னை அழுக்கற சுத்தப்படுத்துவீராக, அழுக்கற சுத்திகரிப்பீராக. எல்லா விதமான மாய்மானங்கள், எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாதவைகள் இயேசுவின் நாமத்தினால சரி செய்யப்படுவதாக, சரி செய்யப்படுவதாக, சரி செய்யப்படுவதாக. நீங்க பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி அப்பா, இரக்கத்திற்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி, கோடான கோடி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக ஒரு விஷயம் கூட தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே என்ன தருகிறேன்பான்னு சொல்லுங்க. உங்க கரத்தில் என்ன தருகிறேன்ப்பா, உங்க நீதி விளங்கட்டும்பா, உங்க மகிமை விளங்கட்டும்பா. ஆண்டவர் உங்க தயவு, உங்க இரக்கம் கடந்து வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. என் நீதியினால் அல்ல, என் பலத்தினாலும் அல்ல. ஆண்டவர் உங்க பலன், உங்க பலன், உங்க பலன், உங்க பலன் இந்த 31வது நாள்லயும் ஒரு வல்லமை கடந்து வரட்டும். எனக்குள்ள காணப்படுகிற சுயங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், வளர்ச்சியை தடை பண்ண நினைக்கிற எல்லா விதமான கெட்ட குணங்கள், அருவருப்பான காரியங்கள், ஸ்தோத்திரம் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால், உங்க பலத்தினால ஆண்டவர் அந்த மதிலை தாண்டுவேன். உடைய பலத்தினால் மலைகளை தாண்டுவோம், பள்ளங்களை தாண்டுவோம். ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். முஸ்லிம் குருப்புவாசி, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாள் 30 முஸ்லிம் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்குள்ளும் அறிவிக்கப்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா, பின்பு முடிவு வரும்போது பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது போல் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கணும். இன்னும் பல பெரிய ஜனக்கூட்டங்கள் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை உண்டு. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஏசப்பாவை அறியணும், அவருடைய நாமத்தை அறியணும், அவங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கிருபை, இந்த கிருபை, இந்த கிருபை, இந்த கிருபை ஆண்டவரே இந்த தயவு உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய நாடுகளில் அரசாங்க சட்ட திட்டங்களையும் தாண்டி உண்மையான இறைவன் எப்படிப்பட்டவர் என்று அறிய
எங்கும் இஸ்லாமியர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத தொடுதல். இன்னும் இன்னும் நிறைய மாநிலங்கள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா, நாடுகள் இருக்குது. அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத அறியும்படியாக அவருடைய அற்புத தொடுதல் அந்த ஜனங்களையெல்லாம் தொட்டு, என்னைக்கு யாக்கோபை ஆண்டவர் தொட்டதுனால தான் இஸ்ரவேலை மாற்றினார். அப்படிப்பட்ட தொடுதல் இந்த மக்களுக்கிடையே நடக்குமாறு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்லாமிய கலாச்சாரத்துடன் இசைந்து நற்செய்தி கூறி இறை பணியாற்றும் ஊழியர் அநேகரை தேவன் ஏற்படுத்தும்படி ஜெபிப்போம். அவங்களோட இணைந்து நல்ல உறவில் அவங்களோட இருந்து அன்பை காமிச்சு இயேசு கிறிஸ்து இவர்தான் அப்படிங்கிற பணியாற்றுகிற ஊழியர்கள் இன்னும் அநேகர் வந்து தேவனால் எழுப்பப்படணும். அந்த எழுப்புதலுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம். அதில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 21,89,000 பேர் இருக்காங்க. அதில் முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா 4% வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்படணும், கர்த்தரே தெய்வம் என்று அவங்க வந்து கேட்கணும். அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மிசோரம் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சந்திக்கப்படும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கன்னியாகுமரி மாவட்டம், மிசோரம். ஸ்தோத்திரம். இன்னையோட இந்த 30 நாள் ரம்ஜான் பிரியாணியோட அவங்க முடிக்கிறாங்க. நம்ம ஒரு எதிர்பார்ப்போட ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மக்கள் சந்திக்கப்படும்படியா ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் பாரத்தோடு இன்றைக்கு இந்த உபவாசத்தை முடிக்கிற நம்முடைய சகோதரர்கள் அவங்க நினைக்கிறாங்க மோட்சம் கிடைக்கும், பாவ விமோச்சனம் கிடைக்கும், ஸ்தோத்திரே நான் பண்ண எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி அவன் இன்னும் அடுத்து துணிகரமாக போகக்கூடிய ஸ்தோத்திரம் நாள் இது. ஸ்தோத்திர ஆண்டவர் தாமே இன்னைக்கு அவர்களை சந்திக்க வேண்டும். இந்த நாளுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு புரட்சி நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு இடங்கள்லையும் கர்த்தர் கொண்டு வர போவதற்காக நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லலிதா சிஸ்டர் ஜோமனுங்க. இஸ்லாமியர்கள் நம்முடைய சபைகளில் சேர்க்கப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம். ஸ்தோத்திரம். லலிதா சிஸ்டர். கன்னியாகுமரி மாவட்டம், மிசோரம். இந்த 2 மாநிலங்கள். ஸ்தோத்திரம். மிசோரம் மாநிலம், கன்னியாகுமரி மாவட்டம். இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்பட ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறேன் ஷப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே ஷப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே ஷப்பா. ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே ஷப்பா. இந்த நாள் தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் ஷப்பா ஆண்டவரே ஷப்பா எங்களோட ஷப்பா சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஷப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஷப்பா ஷப்பா ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்தை வைக்கிறோம் ஆண்டவரே ஷப்பா. நீங்கள் ஷப்பா ஒவ்வொரு ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே ஷப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே ஷப்பா. நீ நல்லவர் ஷப்பா ஆண்டவரே ஷப்பா. ஷப்பா ஷப்பா நீ நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிந்த தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த 2 பகுதிக்காக ஆண்டவரே ஷப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கரத்தில் வருகிறோம் ஷப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த ஜனங்களே ஷப்பா ஆண்டவரே ஷப்பா ஆண்டவரே கர்த்தரே தேவன் சொல்லி தகப்பனை ஆர்ப்பரிப்பதற்கு ஷப்பா உண்மை அறிவதற்கு ஷப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஷப்பா. இது கிருபை நாட்கள் ஆண்டவரே. இந்த கிருபை நாட்கள் ஷப்பா அந்த ஜனங்களா தகப்பனை நம்முடைய சமூகத்தில் ஷப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உண்மை உயர்த்துவதற்கு ஆண்டவரே ஷப்பா உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே ஷப்பா இந்த ஜனங்களே ஷப்பா ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் படி ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து தகப்பனே ஷப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது ஆண்டவரே ஷப்பா ஆண்டவரே ஷப்பா. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஷப்பா உம்முடைய தகப்பனே ஷப்பா உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வந்து ஷப்பா ஷப்பா ஆண்டவரே ஷப்பா அவங்களோட காரியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே உம்முடைய காரியத்தில் யேசப்பா எல்லாவற்றிலும் யேசப்பா முக்கியத்துவம் கொடுத்து யேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அவங்களோட எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே யேசப்பா நீர் மாத்திரமே என்று சொல்லி தகப்பனே அவங்க அறிந்து கொள்ள தெய்வமே யேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னென்று வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னீங்களா ஆண்டவரே யேசப்பா. நாம யேசப்பா கர்த்தரே தேவன் என்று யேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் யேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்பா யேசப்பா. நோவா குடும்பம் எப்படி அவங்க யேசப்பா
ஏசப்பா உம்மை நம்பி ஏசப்பா உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு தகப்பனே ஏசப்பா உம்முடைய வார்த்தைக்கு ஏசப்பா செவி கொடுத்ததுனால அவங்க முழு குடும்பம் காக்கப்பட்டது போல ஆண்டவரே இந்த பகுதிக்காக ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 2 பகுதியிலும் முழுசா எல்லா ஜனங்களும் எல்லா தகப்பனே முரட்டாட்ட ஜனங்களும் ஆண்டவரே ஏசப்பா எல்லா தகப்பனே பிடிவாத ஜனங்களும் ஆண்டவரே ஏசப்பா சாந்தகுல ஜனங்களும் ஆண்டவரே ஏசப்பா கோவப்படுற ஜனங்களும் எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ள ஏசப்பா ஆண்டவரே வருவதற்கு தேவனே ஏசப்பா நீர் மாத்திர கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பகுதிக்கு ஒரு இறக்க செய்வீராக ஏசப்பா. நீர் இறக்க செய்யணும் ஆண்டவரே ஏசப்பா. நீர் யாரெல்லாம் கொண்டு வரணும் நம்முடைய சித்தமோ ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய விருப்பம் ஏசப்பா எந்தெந்த ஆத்மாக்கள் எல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ ஏசப்பா எல்லா ஜனங்களுக்காக ஏசப்பா இந்த 2 பகுதியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஏசப்பா நாங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஏசப்பா. எல்லா ஆத்மாக்களும் ஏசப்பா நீங்க கொடுத்தது ஆண்டவரே மண்ணனால மனுஷங்களை உருவாக்கி உங்களோட சுவாசத்தினால ஏசப்பா ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வல்லமை ஏசப்பா இந்த நாள்ல இந்த பகுதியில கடந்து வரட்டும். அந்த தேவ வல்லமை ஏசப்பா இந்த நாட்கள்ல ஏசப்பா அந்த பகுதியில நிரம்பட்டும் இயேசுவை நாமத்தினால ஆண்டவரே அந்த வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஓ ஷதரபலரதரபா ஓ அந்த வல்லமை இறங்கட்டும் ஷதரபலரதரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தேவன் ஏசப்பா. நீ நீடிய பொறுமை உள்ள தேவன் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா இந்த நாட்கள்ல வரைக்கும் ஆண்டவரே ஏசப்பா அவங்க ஏசப்பா ஆண்டவரே அவங்களுக்காக இறக்க செஞ்சுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா இந்த நாட்களில் இருந்து ஒரு மாற்றத்தை நாங்க பார்க்கவும் ஏசப்பா ஒரு மாற்றத்தை நாங்க கேட்கவும் ஆண்டவரே நாங்க என் கண்களால பார்க்கவும் ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்களே பொறுப்பெடுங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபக்கெழுச்சி. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே பெரிய ஒரு அற்புதத்தை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நடுவில் செய்து அந்த வெளிச்சத்தை தேடி அவர்கள் வரப்போவதற்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குறுகிய சாலைகள் மற்றும் அதிகரித்து வருகிற வாகனங்களோட அடர்த்தி இதனால் வந்து பார்த்திங்கன்னா நகர மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா போக்குவரத்து நெரிசல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைப்பாங்கான ஏரியாக்களில் புறநகர் பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாலைகள் சிறுசாக இருந்ததுனால அது விரிவாக்கப்பட்டு வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வசதியாக போயிட்டு வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறுகிய சாலைகள் விரிவடைய தேவன் உதவி செய்யும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மலை பகுதிகள் தேசங்கள் அவங்க மக்கள் அந்த மாவட்டம் இருக்கிற எல்லா நிலைகளையும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வர்றதுனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குற தொழில் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கொடுக்குற தொழில் வளர்ச்சி அங்கே ரொம்பவுமே குறைவாக காணப்படுது. ஏன்னா மற்ற மாவட்டங்களை விட வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. அதனால் தொழில்துறை வளர்ச்சி ஏற்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாவட்டத்திற்காக திறப்புல வருகிறோம். கர்த்தர் நல்ல ஆண்டவரே அந்த மாவட்டத்திற்கு ஏற்ற நல்ல தொழில்கள் உருவாக அவைகள் நிலைப்பட வேலையில்லாத நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா அதிக வேலையின்மை விகிதங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களோட வேலையின்மை விகிதங்கள் ரொம்ப கம்மியாயிட்டுருக்குது. 2025 அவங்க கணக்கெடுக்கும் போது 54% வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுடைய குறைந்தபட்ச தினக்கூலி வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபா தான். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 250 தான் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி 86% வந்து இந்த கட்டுமான தொழில் துறையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வேலை இல்லாமல் ஸ்திரத்தன்மையோட வாழ்வாதாரத்துக்கு வெளியே போயிட்டுருக்காங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான இந்த வேலையை செய்யக்கூடிய இந்த மக்கள் தங்களுடைய தரிசனத்தை இழந்து போகிற அந்த நிலைகள் மாறட்டும். அதில் காணப்படுகிற குறைவுகள் மாறட்டும். கர்த்தர் நீர் இரக்கம் செய்யும்படியாக தயவு செய்யும்படியாக ஆண்டவரே பலன் தருவீராக மெருகேற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம். எந்த பலவீனங்களாக இருந்தாலும் சரி நிறுத்தப்படுவதற்கு காரணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
சரி செய்யப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா 94% வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களுக்காக தமிழ்நாடு கட்டுமான தொழில் நல வாரியம்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஆபத்து காலத்தில் சம்திங் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு நல வாரியத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு ரைஸ் ஆகும், நம்மளுக்கு தேவையான வேலைகளை கொடுப்பாங்கங்கிற அந்த அறிவு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 80% மக்கள் கட்டுமான தொழிலாளர்கள் போய் அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமையே இருக்காங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். திட்டங்கள் உண்டு, செயல்பாடுகள் உண்டு, ஸ்தோத்திரம். ஆனாலும் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு அறிவில்லாத நிலைகள் ஆண்டவரே சீர்கட்டு போகிற அந்த நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் அப்பா, நீர் உம்முடைய மக்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த வளர்ச்சியை, பாதுகாப்பை, அரவணைப்பை மக்கள் கண்டு மேலோங்கி வருவதற்கு இரக்கம் செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகுறது, சடோன்ஸ் அந்த மாதிரி ஏற்படுறதுனால விவசாய நிலங்களுக்கான அந்த மோட்டர் வசதி வந்து போட்டு அவங்க பாசனத்தை மேற்கொள்ள முடியறதில்ல. மின்சாரத்துறையினர் வந்து தெளிவோட விழிப்போட செயல்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விவசாயிகள் விழிப்போடு செயல்பட ஆண்டவரே அங்கே காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் பலவீனங்கள் மாற நல்ல விவசாயங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக தேவனே குடும்பத்தை பாதுகாப்பை ஆண்டவரே கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா மோசமாக பராமரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பெரிய பூங்காக்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த பராமரிப்பு இல்லாததுனால சுற்றுச்சூழல் பிரச்சனை வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி நிறுவனங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பை கொடுக்கறது, அதே மாதிரி போதைப் பொருட்கள் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகளால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நிலைகள் ஆண்டவரே இந்த குறிப்பமுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்க நீதி செய்கிற தேவன், ஒரு விடுதலையை தருவீராக. எல்லா மோசங்கள், அவமானங்கள், அருவருப்புகள் இயேசுவின் நாமத்தினால வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த மாவட்டத்திற்காக நான் சிஸ்டர் ஜோமன்ட்டு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. பாலங்கள் விரிவடைய ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற வேலை இல்லாத நிலைகள், கட்டட தொழிலாளர்கள் பின்வாங்கி போகிற நிலைகள் ஸ்தோத்திரம். இங்கே காணப்படுகிற பள்ளிகளுக்கு பராமரிக்காத நிலைகள், குடிப்பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறும்படி ஜோமன். அங்க இருக்கிற ஊழியங்களுக்காகவும் ஜோமனுங்க, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிற தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கு விசேஷமாய் ஆண்டவரே திருநெல்வேலி மாவட்டத்துக்காய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற தகப்பனே ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே மாவட்டத்தில் காணப்படுகிறதான ஆண்டவரே இயேசப்பா அந்த சாலைகளை குறித்ததான ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இயேசப்பா அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் காண்கின்ற தேவன் இருக்கிற தகப்பனே ஆண்டவரே சாலைகள் பராமரிக்கப்படவும் ஆண்டவரே இயேசப்பா கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டவரே இயேசப்பா காணப்படுகின்ற அந்த தொழிலாளர்கள் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே அவர்களுடைய வருமானங்களும் ஆண்டவரே இயேசப்பா இந்திய சூழ்நிலையில் ஆண்டவரே இயேசப்பா அது ஏற்றதாய் காணப்படவில்லை தகப்பனே. ஆண்டவரே ஒரு விசை இறக்க செய்வீராக. ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசப்பா உம்மால் ஆண்டவரே உருவாக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே இயேசப்பா வானத்து பட்சிகளை ஆண்டவரே இயேசப்பா நீர் போஷிக்கின்ற தேவன் ஆண்டவரே இயேசப்பா. அப்பா அவர்களுடைய வருமானத்தின் ஆண்டவரே குறைவினால் ஆண்டவரே இயேசப்பா அந்த குடும்பங்களிலும் ஆண்டவரே அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே இயேசப்பா வறுமைகள் சூழ்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே இயேசப்பா நீர் இறக்க செய்வீராக. ஆண்டவரே இயேசப்பா நீர் இறக்க செய்வீராக. ஆண்டவரே இயேசப்பா அவர்களுக்காக ஆண்டவரே இயேசப்பா உண்டாக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த சமுதாய நல ஆண்டவரே திட்டங்களுக்காக அவர்கள் ஆண்டவரே விழிப்புணர்வோடு ஆண்டவரே இயேசப்பா அங்கே போய் தன்னுடைய பெயர்களை பதிவு செய்து ஆண்டவரே ஆபத்து காலத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வறுமையான அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இயேசப்பா கவர்மெண்ட் ஆண்டவரே இயேசப்பா அவர்கள் உதவி பெற ஆண்டவரே அவர்கள் அதை அறியாதபடி இருந்தாலும் கூட ஆண்டவரே இயேசப்பா இன்றைய நாளில் அவர்களுக்குள்ள அந்த ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் நீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கொண்டு வருவீராக தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா இந்த நாட்கள்ல கூட ஆண்டவரே இயேசப்பா நீர் உதவி செய்யும். ஆண்டவரே நீர் இறக்க செய்யும் ஆண்டவரே இயேசப்பா
ஆண்டவரே நீர் இறக்க செய்வீராக ஆண்டவரே இயேசப்பா. இதே போல ஆண்டவரே இயேசப்பா மின்சார ஆண்டவரே வாரியத்திற்காய் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சமூகத்தில் செபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே இருள் சூழ்ந்த ஆண்டவரே இயேசப்பா இந்த உலகம் காணாதபடி ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் படைத்த தேவன் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இயேசப்பா அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த ஜனங்கள் ஆண்டவரே மின்சாரத்தினால் ஆண்டவரே இயேசப்பா அவர்கள் தொழில்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அங்க படிக்கின்ற அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே சுகாதாரமும் பாதிக்கப்படாதபடி அந்த இருளிலே ஆண்டவரே சத்துரு ஆண்டவரே இயேசப்பா தன் செயல்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செயல்படுத்தாதபடி ஆண்டவரே அந்த வெளிச்சம் உண்டாகத்தக்கதான அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே வல்லமை உண்டாகட்டும் ஐயா. நீர் இந்த நாள் ஆண்டவரே தொடுவீராக ஆண்டவரே இயேசப்பா. அந்த மின்சார வாரியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே இயேசப்பா கருத்தோடு கூட கவனத்தோடு கூட ஆண்டவரே இயேசப்பா மக்களுக்கு உதவி செய்ய நீர் உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றதான ஆண்டவரே இயேசப்பா ஊழியக்காரருக்காய் ஆண்டவரே இயேசப்பா ஜெபிக்கிற தகப்பனே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே இயேசப்பா வைராக்கியத்தோடு ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே இயேசப்பா தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சகல சூழ்நிலைகளும் ஆண்டவரே இயேசப்பா உமக்காய் தாங்கி ஆண்டவரே இயேசப்பா உமக்காய் நிற்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் தந்த ஆண்டவரே இயேசப்பா. ஆண்டவரே ஒருவரும் உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரே வறுமையில் ஆண்டவரே வாடாதபடி ஆண்டவரே கர்த்தர் இந்த நாட்கள் உதவி செய்வீராக. அவர்களுக்குள்ளாய் ஆண்டவரே இயேசப்பா ஒரு எழுப்புதலை இந்த நாட்கள் உண்டாக்குவீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. இன்னுமாய் ஆண்டவரே இயேசப்பா அந்த இடத்தில் இருந்து தேவ அன்பினால் ஆண்டவரே அந்த ஜனங்கள் முழுவதையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்ளவா ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா உமக்கு பிரியமான ஆத்துமாக்களாய் ஆண்டவரே இயேசப்பா அவர்களை வழி நடத்த நீர் உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிற தகப்பனே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கின்ற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. உமக்கு இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோபியில் இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய எங்கள் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற 3 ஊராட்சி கிராமங்கள் வந்து முடிந்தது. ஃபஸ்ட்டு கலிங்கியம் பார்த்தோம், அப்புறம் அலிக்குழி பார்த்தோம். இன்றைக்கி வந்து கோட்டுப்புல்லாம்பாளையத்தோட கடைசி 3 பகுதிகள் பழைய வள்ளியாம்பாளையம், பூதிமடை, பழையூர், அடுத்தது செல்லமுத்து நகர். அடுத்து நம்ம சர்ச்சுக்கு இந்த பக்கம் இருக்கிற பொலவக்காளிப்பாளையம் ஊராட்சி கிராமத்தில் 2 பகுதிகள் ஆலங்காட்டு புதூர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 5 பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவரே கலிங்கியம், ஆண்டவரே கோட்டுப்புல்லாம்பாளையம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? அலுக்குழி. ஆண்டவரே இந்த 3 ஊராட்சியிலிருந்து ஜெபித்திருக்கிறோம். இன்னையோட ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த 3ஐயும் மீண்டும் ஒரு விசை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் இந்த பகுதியிலிருந்து ஒரு பெருஞ்சன கூட்டத்தை கொண்டு வர போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பொலவக்காளிபாளையம் ஊராட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆலங்காட்டூர் புதுவிலிருந்து ஒரு பெரும் ஜன கூட்டத்தை கர்த்தர் தருவீராக. பெரிய ஒரு ஊராட்சி, பெரிய மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கிற ஒரு பகுதி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு வல்லமை கடந்து வரட்டும். இந்த பகுதிகளில் இருக்கிற நிலைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அசைக்கிறோம். ஆண்டவரே உங்க தெய்வீக வல்லமை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய கிருபை பெரிய காரியங்களை செய்ய ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகிற 14ஆம் தேதி ஆண்டவர் இந்த பகுதிகளிலிருந்து இந்த ஊராட்சிகளிலிருந்து ஒரு திரள் கூட்ட சேனையை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஃபேன்சி ஆண்டி ஜாம் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம். இந்த ஊராட்சி பொலவக்காளிபாளையம் ஊராட்சி, கோட்டுப்புல்லாம்பாளையம் ஊராட்சி, கலிங்கியம் ஊராட்சி, அலுக்குழி ஊராட்சி, இந்த ஊராட்சிகள்லேருந்து 4 ஊராட்சி ஜாம் பண்ணு.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா பரிசுத்தமும் அன்பு கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ஜப வேலைக்காக மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இம்மட்டுமாய் தேவ சமூகத்தில் வந்து நிற்கத்தக்க கிருபை பலனையோ தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்தீங்களே ஏசப்பா. மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சொல்லப்பட்டதான் அந்த நாள் ஆண்டவரே, ஊராட்சிகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. புலவக்காளி பாளையத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர. கோட்டுக்குள்ளாம்பாளையத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அழுக்குழியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஆண்டவரே இன்னொரு ஊராட்சியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. கத்தர் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுவீராக ஏசப்பா. அந்த பகுதியில் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஊர்களை கத்தர் நிறுவனீரே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இதற்காக ஜெபிக்கும்படியாக கத்தர் எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை ஏற்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள்னு சொன்னீங்களா ஏசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 ஊராட்சிகளிலும் இருக்கிறதான ஜனங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. இவர்களை இஸ்ரவேலின் ஊற்றுகளில் இருந்து புறப்படுகிறவர்களாய் காணப்பட கத்தர் அவர்களை தொடுவீராக, அவர்களை ரட்சிப்பீராக ஏசப்பா. மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வருகிறதான ஆண்டவரே இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி ஆண்டவரே அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியிலையும் ஆண்டவரே அவர்களை கத்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பீராக ஏசப்பா. அவர்கள் இந்த இடத்திற்கு தேடி வரணும் ஆண்டவரே. யாரோ என்னை போக சொன்னாங்க, யாரோ என்னை அழைச்சாங்க, நான் வந்துட்டேன் இந்த இடத்துக்குன்னு சொல்லி ஆண்டவரே அவர்கள் வரத்தக்கதாக கத்தர் இந்த நாள் அவர்களை தொடுவீராக ஏசப்பா. மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கொள்ளை பொருளாக இந்த இடத்துல தருவீராக ஏசப்பா. மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அறியாதிருந்த ஜாதிகள் ஆண்டவரே இந்த இடத்துல வரவழைக்கப்படட்டும் ஐயா. அப்பா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இந்த இடத்துல வந்து கால் மிதிக்கட்டும் ஆண்டவரே ஐயா. அந்த 4 ஊராட்சிகளில் இருந்து ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே, பெரியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த இடத்துல குடும்பமாய் தந்தருளுவீராக ஏசப்பா. மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவோ பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் தருவேன்னு சொன்னீங்கல்ல ஏசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே கேட்கிற எவனு பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொன்னீங்கல்ல ஏசப்பா. இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த 4 ஊராட்சிகளில் இருந்து ஆண்டவரே ஜனங்களை தேவன் கொண்டு வருவீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அந்த பட்டணத்தின் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாதப்பா. அன்று ஆண்டவரே சோதோம் கொமாராவில் இருந்து ஆண்டவரே லோத்துவை அவனுடைய குடும்பத்தை ஆண்டவரே தேவதூதர்கள் கரங்களை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போன்னு சொல்லி வெளியே விட்டார்களே ஏசப்பா. அதே போல இந்த நாளில் ஆண்டவரே இந்த 4 ஊராட்சிகளில் இருக்கிறதான ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு இந்த ரெகோபோத் மலைக்கு ஓடி வரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வருவீராக. பாவ வாழ்க்கையில் இருந்து அக்கிரம வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர, விக்கிரகத்தின் பிடியில் இருந்து ஆண்டவரே பரம்பரையாய் வருகிறதான சாபத்தின் பிடியில் இருந்து ஜனங்களை மீட்டு எடுத்து ஏசப்பா இந்த ரெகோபோத் மலைக்கு தேவன் கொண்டு வருவீராக ஏசப்பா. மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளில் அந்த ஜனங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. நாங்கள் ஜெபிக்கிறதான இதே நேரத்தில் தானே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு கூட இடைபடுவீராக. அப்பா மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வார்த்தைகளோ ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. அவர்களை கட்டி எழுப்புமேப்பா. அவர்களை பாவத்தில் இருந்து அக்கிரமத்தில் இருந்து உம்முடைய வார்த்தைகள் மீட்டெடுக்குமேப்பா. அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நேராய் ஆண்டவரே நீர் அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோமே. உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோமே. கர்த்தர் இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்குள்ளாய் உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்தருளுவீராக. ஆண்டவரே உம்முடைய சபைக்கு ஓடி
ஓடி வரத்தக்கதாக கர்த்தர் அவர்கள் இருதயத்தில் பேசி அனுப்புவீராக. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அன்று கொர்நேலியுவுக்கு ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை குறித்ததான எல்லா அட்ரஸையும் கொடுத்து ஏசப்பா அவன் மூலமாக ஆண்டவரே அவனுடைய இன்னஜன பந்துக்கள் ரட்சிக்கப்பட்டார்களே, அதே போல இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இடைபடுவீராக, அவர்களோடு கூட பேசுவீராக. இந்த சபையின் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அட்ரஸ் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்து இந்த இடத்துல கர்த்தர் அவர்களை நிலைநாட்டுவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாய் ஜெபத்தை கேட்டதற்காக மக்கு நன்றி. தாழ்த்துகிற வெறுமை ஆக்குகிறோம் இயேசுவின் மூல ஜெபங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. இன்றைக்கு விசேஷமான இஸ்லாமியர்கள் திருவிழா. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இஸ்லாமியர் குடும்பம் இருந்ததுனால பிரியாணி கிடச்சிது. ஆமேன். ஆனால் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு எவ்வளவு தான் பிரயாசப்பட்டாலும் அவங்க வருவதற்கு ஒரு தடையாகவே இருக்கிறாங்க. எல்லாம் பழகுறாங்க, ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க அவ்வளவு அவங்க இடம் கொடுக்கல. அந்த பாய் எவ்வளவோ நானும் பிரயாசப்பட்டேன், ஆண்டுடைய அன்பை பற்றி சொன்னேன். ஆனால் அவருடைய சரீரத்தில் பலவீனம் வந்தபோது கூட சர்ச்சுக்குள்ளே ஜெபம் பண்ணார். ஆனால் அது ஏனோ முடியாமையே போய்விட்டது. ஒரு குடும்பமும் ஒரு வித்தியாசமாக போய்விட்டது. நான் நினைக்கிறேன் இவங்களையெல்லாம் இஸ்லாமியர்களை நம்ம சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை வைக்கணும். இல்லாட்டி நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க படிக்கிற அந்த வேதம் நம்மளை விட அவங்க பார்த்திங்கன்னா கெட்டு போகிறவனுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அவன் கொள்கை அதிகமாக இருக்கும். என்னது, கெட்டு போகிறவன் அவன் கொள்கையில் அதிகமாக அவன் இருப்பான். எனவே இந்த நாளில் அவருடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு ஆமேன் நம்ம மேலே ஆண்டவர் ஒரு இரக்கத்தை வைத்து ஒரு அபிஷேகத்தை வைத்து அவங்கள எப்படியாவது கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமேன். இங்கே இந்த நெகேமியா சில நண்பர் ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வந்தார். அப்படியே அவங்க அப்பாவை கடைசி சாகிற நேரத்துக்கு கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அது முடியாத ஒரு சூழ்நிலையில். அப்போது கடைசியில் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணலான்னு சொல்லி நான் சரி என்னதான் இருந்தாலும் இங்கே வந்துட்டாங்க, நம்ம போய் ஒரு பார்வை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃபோன் பண்ணினேன், எடுக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு அனுமதியே தரவே இல்லை. எனவே இந்த நாளில் அவர் செத்தே போயிட்டார். அப்புறம் மறுபடியும் இந்த கடைசி நேரத்தில் போய் ஒரு ஜெபம் பண்ணணும், எப்படியாவது ஆண்டவர் தொட மாட்டாரா, உங்கள் வீட்டுக்கு நான் வர்றையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கார் ரோட்டில் போய் நான் நிற்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்னை அனுமதிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மன கடினம் உள்ள இந்த மக்களை ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க அவன் எல்லாருடைய கையும் அவர்களுக்கு விரோதமாக இருக்கும், இவங்கையும் எல்லாருக்கும் விரோதமாக இருக்குங்கிறதான இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது, இந்த அரபு நாடுகளில் நடக்கிறதான இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆமேன், நம்ம ஒரு குண்டு போட்டால் இங்கே தப்ப முடியாது. அங்கே பாருங்கள் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் ஈரான் அவங்கள தாக்குறான், அவங்க இவங்கள தாக்குறான், சளைக்காமல் பார்த்தீங்கன்னா மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நாளில் இப்போ பாதிக்கப்படுகிறது நம்ம தான். ஆமேன். ஆண்டவர் பாருங்கள் வளங்களை எல்லாம் அங்கே வச்சிருக்கிறார், எண்ணெய் வளங்களை அங்கே வச்சிருக்கிறார். அங்கேருந்து தான் இங்கே வர வேண்டியதாக இருக்குது. நமக்கு தான் எண்ணெய் இல்லாட்டி பரவாயில்ல, விறகுலையே எல்லாம் அரிச்சிருவீங்களா சொல்லுங்கள்? முடியும். ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினை ஓட்ட முடியுமா, காரை ஓட்ட முடியுமா, நீராவி என்ஜின்லேயே ஓட்ட முடியுமா? இப்போ எல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சரி, இதுக்கெல்லாம் மேலே கரண்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வண்டியை வாங்கிக்கலான்னு சொல்லி ஓட்டலாம். ஆனால் அதை சார்ஜ் பண்ண கொஞ்ச நேரத்தில் போய் எங்கே போய் நிற்கிதுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. எனவே இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த அரபு நாடுகள் இருக்கிறதான எல்லா இஸ்லாமியர்களுக்காக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதான இந்த போரில் ஆண்டவருடைய கரம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு என்ன வேணும், அது வேணும், இது வேணும் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், இது ஆரம்பம், இப்போ தான் ஆரம்பம் ஆகியிருக்குது.
இப்போ தான் முதல் படியில் இருக்குது. இனி போக போக வெடிக்கும், இனி போக போக வெடிக்கும். சாப்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலை, அப்புறம் மற்ற பலவிதமான பஞ்சம், கொள்ளை நோய், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மனம் திரும்புங்கன்னு சொன்னால் கேட்குறாங்களா? இப்போ சபையினுடைய பிரதான ஆமேன் கொள்கை, நம்முடைய கோட்பாடு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். ஆமேன். இப்படிப்பட்டதான இந்த எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுவதற்கு நம்ம மேலே ஆண்டவர் ஒரு நல்ல அபிஷேகத்தை ஊற்றும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படியாவது ஆண்டவரே ஒரு கூட்ட மக்களை நாங்கள் உம்முடைய அன்பின் பக்கம் இழுத்துக்கொள்வதற்கு, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதான ஒரு கூட்ட ஜனங்களை உம்முடைய அன்பின் பக்கம் கொண்டு வருவதற்கு எங்கள் மேலே ஒரு இரக்கம் வைக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ பாட்டி இங்கே வர்றாங்கன்னா எப்படியாவது 2 பேரை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இயேசுவை பற்றி. எனக்கு மனசில் அப்படி தான் பட்டுச்சு இன்னைக்கு. எப்படி? எபினேசரே இம்மானுவேலே அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி தானே? எபினேசர் இது வரைக்கும் நடத்தியிருக்கிறார், இம்மானுவேல் கூடவே இருக்கிறவர். இந்த 2 பேர்த்தையும், இந்த 2 பேரை சொல்லி தோத்திரம்னு சொல்லுங்கன்னு சொல்ல என் மனசில் பட்டுச்சு. அல்லேலூயா, ஆமீன். அதை விட அவங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு மேலே நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. எனவே இன்னைக்கு நான் 2 பேரை அவங்களுக்கு சொல்லி அவங்க வாயில் போட்டு அனுப்ப போகிறேன். 2 பேரை எபினேசர். என்னைய பார்த்தீங்கன்னாக்க பாட்டி என்னங்கிறாங்க? வாத்தியாரேங்கிறாங்க. இப்போது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு 2 பேர், 2 பேரை மட்டும் சொல்லி கொடுத்து அனுப்ப போகிறேன். இந்த 2 பேர் எப்படியாவது இந்த சொல்லும்போது ஆமேன் அவங்க வாழ்க்கையில் ஒரு கிரியை நடக்கணும். அல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கரம் ஈரானிலே, அமெரிக்காவிலே, ஆமேன் ஸ்தோத்திரம், இஸ்ரேலிலே, ஆமேன் இன்னுமாக எல்லா அரபு நாடுகளிலே கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா கடின உள்ளங்கள் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த நாளில் இந்த வரக்கூடியதான எலெக்ஷனில் ஆமேன் இந்த 5 மாநிலத்திலையும் நடக்கிற எலெக்ஷனில் கர்த்தருடைய கரம் வெளிப்பட வேண்டும். மம்தா பானர்ஜி மட்டும்தான் பயங்கரமாக போராடிக்கிட்டே இருக்குது. அங்கே அவங்க பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் வெஸ்ட் பெங்காலில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமேன் ஸ்தோத்திரம். அசாமில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கேரளத்தில் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தமிழ்நாட்டில் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புதுச்சேரியில் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமேன். தேர்தல் நடத்துகிறதான தேர்தல் கமிஷன், தேர்தல் அதிகாரிகள், இவர்கள் மேலே ஆண்டவருடைய கரம் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த பறக்கும் படை பிடிக்கிறதான அந்த பணமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஒன்று பிஸ்னஸுக்கு கொண்டு போகிறாங்க, இப்போ மாட்டு சந்தை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 மாடு வாங்கணும், 5 மாடு வாங்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சாங்கன்னா அதுக்குரியதானே அதை கொடுத்து வாங்கிடுறாங்க. சில நேரங்களில் அவங்க மாடு வாங்க போகிறவங்க போய் என்ன ஆவணத்தை கொண்டு போவான்? மணியக்காரர்கிட்ட வாங்கினேன் சிஸ்டர். ஆமீன். மணியக்காரர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வாங்கணும். அல்லேலூயா. மாடு வாங்க போகிறாங்க, எருமை வாங்க போகிறாங்க, உள்ளூர் அந்த மணியக்காரர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. எனவே இந்த நாளில் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆக வரக்கூடியதான எலெக்ஷனில் தேவ கரம் வெளிப்படும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த சபை என்று இந்த சபையில் ஆமென் நம்மை குறித்து ஒரு பயம், ஆண்டவரை குறித்து ஒரு பயங்கரம் இந்த இடத்துல விளங்கும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த 100 நாள் 100 மணி நேர ஜபத்தில் நாங்கள் ஒரு 12 பேர் போய் கலந்து கொண்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் வந்தீங்க, வாகனத்தை கொடுத்தவங்களுக்காக எங்கள் கூட. அதாவது இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சுயங்களை எல்லாம் வெறுத்து கண்டிப்பாக வரணும். நமக்கு பார்த்திங்கன்னா வேலை இருக்குது, நஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இந்த 12 பேர் வந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கரங்களை ஒருத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஏதோ உங்கள் டீம் நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்கிற அந்த ஜெபத்தை அதை என் காதில் கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க.
நேரத்தை பார்த்தாங்க, காலத்தை பார்த்தாங்க, சமயத்தை பார்த்தாங்க. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 9 மணியாக இருந்தாலும் 8:30 அங்கே போயிட்டோம், 8:45 அங்கே ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. நான் நினைக்கிற ஒரு மணி 3 நிமிஷத்துக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் அடுத்தவங்கள்ட்ட. அல்லேலூயா, ஆமேன். நம்ம வந்த பிள்ளைகளும் நான் எப்படித்தான் இந்த 4 மணி நேரத்தை நாங்கள் எப்படி ஜமாளிக்க போகிறோம்னு நினச்சோம். ஆனால் எல்லாருமே நல்லா உற்சாகமாக ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு நன்றி. இதுக்கு பேர் தான் ஜெப பங்காளர். இதுக்கு பேர் தான் ஜெப பங்காளர். நம்ம பார்த்தீங்கன்னாக்க சோர்வு இல்லாமல் ஜெபிக்கிறது தான் ஜெப பங்காளர். சோர்வு இல்லாமல் ஜெபிக்கிறது அது ஒரு ஆவி. என்னது, ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபித்தார். யாக்கோபுக்கு அவனுடைய சூழ்நிலைன்னு ஒன்று வரங்காட்டித்தானே தனிப்பட்ட ஃபுல் நைட் ப்ரேயர் அவன் பண்ணினான். அவனுக்கு ஒரு ஃபுல் நைட் ப்ரேயர் அவனுக்குன்னு ஒன்று வரங்காட்டித்தான் என்ன செஞ்சான். அவனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு தெரியல, என்ன நடக்க போகுதோங்கிறது தெரியல. அப்போ அவனுக்குன்னு வரும்போது ஜெபிக்க வந்துடுது இல்லையா. ஆமேன், ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு காலையில் அப்படி தான் ஒரு ஜெப குறிப்பு. ஆமேன். ஒரு விசுவாசி கண்ணீரோடு ஜெபிக்கும்போது நான் சொன்னேன், இதை பொறுத்து நீங்கள் கவலையே படக்கூடாது. ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ணுவதற்காக இந்த சூழ்நிலை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பயிற்சி வைக்கிறதுக்காக ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கார். இதெல்லாம் கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி அனுப்பினேன். எனவே இந்த நாளில் யாராக இருந்தார், எல்லா இடத்துலையும் ஒரு சோதனை வருதுன்னாவே அவங்க ஜெபத்துக்குள்ளே ஒரு உயிர் வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் எல்லாம் எங்கெல்லாம் ஜெபிக்க போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஆமேன், கணவன் ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல், நம்ம எப்சிபா அம்மாவை பார்த்தீங்கன்னாக்க கேலண்டரையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாராம் அந்த ஐயா. நான் சொன்னேன், இதுக்காகவா போய் நீங்கள் போய் அவர்கிட்ட சண்டை போடுறீங்க? சந்தோஷம், கேலண்டரை தான் நான் தூக்கி எறிஞ்சாரு, உங்களை தூக்கி எறியலையே. அல்லேலூயா. என்னது, வீட்டுக்குள்ள இந்த சர்ச்சு கேலண்டர் இருக்கக்கூடாது, தூக்கி எறி அப்படின்னு எல்லாம் சுருட்டி தூக்கி எறிஞ்சிட்டாரான். இதுக்கு போய் எனக்கு டென்ஷன் உண்டாக்குறாரு அம்மா ஐயா அப்படின்னாங்க. கவலையே விடாதீங்க, அது கேலண்டர், அது தூக்கி போட்டால் போட்டு பாரு. உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவரை தூக்கி போட முடியுமா? அல்லேலூயா. எதுக்கெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பொறுமையாக சகித்து நீங்கள் சோத்திரம் பண்ணும்போது தான் எல்லாம் ஆடி அடங்குற மாதிரி கர்த்தர் பண்ணுவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தோத்திரம்தான் பண்ணணும். அல்லேலூயா. நான் சொன்னது பதில் கரெக்டாக இல்லையா? நான் தான் வீடு கட்டினேன். ஆமாம், நீங்கள் தானே கட்டினீங்க, ரைட்டு. அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு உரிமை கொடுத்ததுக்காக தோத்துறோன்னு சொல்லிட்டு இருங்க. அல்லேலூயா. எப்படி நீ அது சொல்லிட்டு எடுக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணித்தானே எங்கள் மண்ணுக்குள் இருந்த என்ன ஆண்டவர் அதுக்கப்புறம் தானே வேலையே ஆரம்பித்தோம். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க இந்த நீதியை யார் விளங்க செய்யணும்? ஆண்டவர். இப்போ நீ இல்லை, நான் ஜெபம் பண்ணித்தான் வந்துச்சா வேணா வீட்டுக்குள்ள இந்த சண்டை இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையாக சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம குடும்பங்கள் எப்படி ஓடிட்டு இருக்குது, நீயா நானா அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் சகித்து கொள்ளக்கூடியதான அந்த கிருபையை கர்த்தர் இப்படி எந்தெந்த வீட்டுகளெல்லாம் நடக்குதோ, யுத்தங்கள் நடக்குதோ, அங்கெல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக, இதெல்லாம் நம்ம கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆண்டவர் இந்த நாடிலே, ஆண்டவரே எங்கள் மக்களெல்லாம் சில இடங்களில் ஆண்டவரே வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத கணவர், ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மனைவி, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ஆண்டவரே அதே நேரத்தில் ஆண்டவரே பின்மாற்றமாக போன கணவர்கள், ஆண்டவரே பின்மாற்றமாக போன பிள்ளைகள், ஆண்டவரே சீக்கிரமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி நம்ம எல்லாரும் கரந்தடி கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிப்போமே, என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு, சரியா, அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால், அந்நியனுக்கு தேவையில்லாமல் போய் சிக்கிட்டோம், கையெழுத்து போட்டுட்டோம், சரிங்களா? நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய். 2வது வசனம், சரிங்களா? நீ உன் வாய் மொழிகளால் சிக்கிட்ட, உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். சரி, இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒரு காரியத்தை செய். உன் கண்ணுக்கு நித்திரையும்,
உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். நீ தாழ்த்தி அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வறுமையாக கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும், வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும், குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். சரி, இப்போது இந்த மானும் குருவியும் கண்ணியில் சிக்குதா இல்லையா? சிக்கத்தான செய்யுது. ஆமேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் எப்படி தப்புதோ அதுபோல உன்னை தப்பிவித்துக் கொள்வதற்கு உங்கள்கிட்டயே ஒரு வழி இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளில் நான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய மகன் இறந்து போயிட்டார். இந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகன் இழந்து போய் ஒரே வருஷத்தில் அவரு இறந்துட்டார். காரணம் என்ன தெரியுமா? அல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கேன்சர் வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் மகனே போயிட்டான், நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்காக, அவருடைய மகனுக்காக. இப்போ இவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவனிங்க, அவருடைய உயிர் முழுவது யார் மேலே வச்சுருந்தாரு? மகன் மேலே தான் வச்சுருந்தார். இப்போ உங்களுக்கு நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் மேலே மனசு வச்சுருக்கிறது தப்பா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பால்யாங்கி சோட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்தார். அவர் எப்போவுமே என்ன செஞ்சுருக்கிறாரு? நல்ல ஊழியன்னு ஊர் விட்டு என்ன செஞ்சாராம்? போயிட்டே இருப்பாராம். அப்போ அந்த அம்மா ஒரு நாள் வந்து கேட்டிருக்குது, நீங்கள் வீட்டிலையே இருக்கிறதில்ல, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் எங்கேயாவது கடை வீதிக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசை இருக்குது, நீங்கள் எங்களோட கொஞ்சம் கூட நேரத்தவே நீங்கள் ஊழியம் செய்யுங்க, நான் வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் எங்கள் குடும்பத்தவே கவனிக்காமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க? போயிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நானும் போயிடுவேன், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு இந்த ஊழியந்தான் முக்கியம், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ட்ரிக்டாக சொல்லும்போது அவர் போய், ஆண்டவர் இது என்ன இந்த அம்மா இப்படி கேட்குறாங்க, நான் உமக்காகத்தான் நான் ஓடுறேன், ஊராக போகிறேன், எத்தனை லட்சம் மக்களை நான் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன்ல, இப்போ இந்த அம்மா இப்படி சொல்லுது எதுக்கு என்ன சொல்லும்போது, அப்போ அவர் வந்து உன்னுடைய முக்கியத்துவத்தை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல நீங்கள் ஆண்டவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஊழியம், அப்புறம் நான் செய்கிற ஊழியம், அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய சபை, அப்புறம் அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் என் மனைவி அப்படின்னு சொல்லி பார்த்தாராம். அப்போது அவர் சொன்னார்னா, இந்த ப்ரியாரிட்டி இதை வந்து கொஞ்சம் மாத்திரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எழுது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான், ஓகே ரைட், அதுக்கப்புறம் அந்த ஊழியம்னு எழுதின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய குடும்பத்தை எழுது, உன்னுடைய குடும்பம், அதுக்கப்புறம் சபை, அதுக்கப்புறம் ஊழியத்தை கொண்டு வா. என்னாண்டவர் இப்படி சொல்கிறீங்க கேட்டவர் சொன்னாரா, உன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் தான் என்னுடைய ஊழியத்தை நீ நல்லா செய்ய முடியும், உன் குடும்பம் நல்லா இருந்தால் தான் இந்த ஊழியத்தை நீ நல்லா செய்ய முடியும், உன் குடும்பம் நல்லா இல்லைன்னா இந்த ஊழியம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. ஆனால் அவர் அதையை மாற்றினார். குடும்பத்தோடையும் கொஞ்ச நேரம் ஊழிய செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய்வதற்கு அவர் தான் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எனவே இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம், நல்லது. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் ஆமேன் ரட்சிக்கப்படுவதற்கு நாமும் சில நேரங்களில் கொஞ்சம் அந்த வாயின் வார்த்தைகளை எல்லாம் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு இவங்களை எப்படியாவது விடுவித்து கொள்ளுவதற்கு இந்த
நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆண்டுடைய சமூகத்தில் வருந்தி கண்ணுக்கு நித்திரையும் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் ஆமேன் உன் சிநேகிதனிடத்தில் போட உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள்கிறது மாற அவங்களிடத்தில் என்னிடத்தில் நான் என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன செய்யணும், பிடிச்சிக்கணும். என்னது பிடிச்சிக்கணும். இப்போ நேற்றுக்கு நாங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். அவங்கள குறித்து தவறாக சிலதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப மோசம். ஆனால் நாங்கள் போன உடனே முதல்ல கவனமாக உட்காந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுமே இல்லை. அவர் தான் பேச ஆரம்பித்தார். உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னமோ அந்த கடவுளுடைய செயல்னு ஒரு வார்த்தையை விட்டார். அப்போ நான் அவர் பேசி முடிச்சோடனே வந்து இந்த நீங்கள் சம்பாதிக்கிறீங்க எல்லாமே இருக்குது, இதுக்கு இடையில எதுக்கு கடவுளை இழுக்கிறீங்க, இதுக்கு எதுக்கு வந்து கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்தார் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கடவுள் செயல்னு சொன்னீங்களா, அது அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா திருன்னு பார்த்தாரு. அப்புறம் நான் சொன்னேன், நம்ம சமாதானத்தோடு இருக்கணும்னா இந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் நம்புறீங்களா? நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் தான் நான் இயேசு கிறிஸ்துன்னு நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் இந்த நாளில் எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சுருந்தாலும் சரி, அக்கிரமத்தை செஞ்சுருந்தாலும் இத்தனை நீங்கள் செலவுகள் எல்லாம் போயிட்டுருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு நொடியாவது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் வழிகளையெல்லாம் வாக்கிய பண்ணுகிற அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. பாவ மன்னிப்பை நீங்கள் கேளுங்க.